இந்த மாலை வேளைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். திடீரென நாம் ஆரம்பித்த இந்த ஜெபம் எல்லாருக்கும் சரியாக அந்த தகவல் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியலை. நேற்றுக்கு ஆராதனையில் மட்டும்தான் இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இன்னைக்கு ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்க அப்படின்ட்டு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இத்தனை பேர் வந்திருக்கிறது மகிழ்ச்சி. வர வர ஜனங்களை கற்று கொண்டு வருவார். நேற்றுக்கு திடீரென்று சொன்னதுனால எல்லோரும் அவங்க டைமிங்கை பிளான் பண்ண முடியலை. அநேகர் இன்றைக்கு வர முடியாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துலெல்லாம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாத்து கொள்வாராக. கிருபை நம்ம எல்லாரோடு தங்கி இருக்கட்டும். வீடுகளிலிருந்து எங்களோடு தேவனை ஆராதிக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களின் ஜெபங்கள் உங்களுக்கும் மிகவும் மேன்மை உள்ளதாய் ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று தேவ சமூகத்திலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபை உங்கள் எல்லாரையும் சூழ்ந்து கொள்வதாக. என்ன நோக்கம் தேவன் வைத்திருக்கிறார் எனக்கு தெரியலை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்முடைய சபையில் இதுவரைக்கும் நான் செய்ததில்லை. இந்த முறைதான் முதல் முறையாக நாம் இதை செய்கிறோம். ஒரு நீண்ட நாள் ஒரு ஜெபம். தேவன் இந்த நாட்களிலெல்லாம் நம்மோடு திட்டவட்டமாய் பேசுவாராக. எல்லா வீடுகளுக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ரொம்ப நாளாக தடுக்கப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஜெயத்தை எடுப்பாராக. எல்லார் மேலும் கர்த்தர் கிருபை உள்ளவராக இருப்பாராக. ஆமென். இந்த நாட்களிலெல்லாம் கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதத்தினுடைய ரகசியங்களை ஒன்றன் வென்றுண்டாய் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நிச்சயமாய் அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்தின் மகத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கு சங்கீதம் 119 நாம் எல்லாரும் புரட்டி கொள்வோம். சங்கீதம் 119, Psalms 119. சங்கீதம் 119 1 மற்றும் 2 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 119 1 மற்றும் 2 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதாகமத்திலே ஒரு பெரிய அதிகாரம் இருக்கும் என்றால் அது சங்கீதம் 119 தான். வேதாகமத்தின் மையப்பகுதியில் இருக்கிறது. வேதத்தின் மகத்துவத்தை அது நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த 119 சங்கீதத்தை யார் எழுதினார் என்பதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது தான் இதை எழுதினார் என்று எண்ணுபவர்கள் ஏராளம். ஆனால் பலர் இதை என்ன என்று எண்ணுகிறார்கள் என்றால், எஸ்ரா இந்த சங்கீதம் 119 எழுதியிருக்க வேண்டும் என்பது மற்றும் ஒரு கூட்டத்தாருடைய யோசனை. யார் எழுதியிருந்தாலும் சரி, வேதத்தின் மேன்மையை அழகாய் அவர்கள் கற்றிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் 8 வசனமாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஏன் 8 வசனமாக பிரிக்கப்பட்டு மேலே என்னமோ நமக்கு வாயிலெல்லாம் வாசிக்க வராத வார்த்தைகள் எல்லாம் அதில் இருக்கும். அது என்னவென்றால், நாம் தமிழில் எழுதுற முறை அ ஆ இ ஈ அப்படின்னு எழுதுறது போல எபிரேய மொழிகள் அலஃப் பெத் கேமல் என்று ஆரம்பிக்கிற அந்த மொழிகள், இல்லைன்னா எபிரேய எழுத்துக்களுடையதான ஆல்பபெட்ஸ் தான் இந்த 119 சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும். ஒருவேளை ஹீப்ரு உங்களுக்கு படிக்கணும்னு விரும்புவீங்கன்னா இதுக்குள்ளால் உங்களுக்கு ஆல்பபெட்ஸ் இருக்குது. ஆல்பபெட்ஸை வைத்து ஒவ்வொன்றுக்கும் கீழ் 8 வசனம் இருக்கிறது. இதை பின்பற்றி தான் திருக்குறள் எழுதப்பட்டது என்பது ஒரு கற்பனை. சங்கீதம் 119 ஆழமான தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாம் எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவையும் 119 கற்றுக்கொள்ள முடியும். யாரோ ஒரு நல்ல கர்த்தருடைய வேதத்தை ரசித்திருக்கிறார்கள், ருசித்திருக்கிறார்கள். நாம் வாழுகிற காலகட்டம் எந்த காலகட்டம் என்றால், தேவனுடைய வல்லமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவனுடைய வல்லமை வர வேண்டும். அந்த வல்லமை மட்டும் நாம் கண்ணோக்கி பார்க்கறதுனால நம்ம செயல்படுவது தேவ வல்லமையா அந்நிய வல்லமையா என்பதை நாம் திரித்து பார்க்க முடியாமல் போக முடிகிறது. ஆம், தேவ வல்லமை செயல்படுகிறது. வசனம் தெரியாமல் வல்லமையை நாம் அனுபவிக்கிறதுனால் நிறைய நேரத்தில் அந்நிய வல்லமை வந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. இதுவும் தேவ வல்லமை என்றே நாம் கணித்து விடுகிறோம். ஆகவே தேவ வல்லமை அவசியம். தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டியது அவசியம். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க வேண்டியது அது நிச்சயம். ஆனால் அதற்கு தேவை அடிப்படை என்ன? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை சரி என்றால் அது சரி, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை தவறு என்று சொன்னால் அது தவறு. சங்கீதம் எப்படி ஆரம்பமாகிறது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். நான் நினைக்கிறேன் தேவன் அனுமதிப்பார் என்றால்
இந்த நாட்கள்லாம் சங்கீதம் 119 மையமாக வைத்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யாராச்சும் 119 மனப்பாடம் பண்ண விரும்புவீங்கன்னா சந்தோஷம். இந்த 119 நம்முடைய சிந்தனைகளில் இருக்கட்டும். அது நம்முடைய சிந்தனைகளை சுத்தமாக்கும், பரிசுத்தப்படுத்தும். கவனியுங்கள், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அநேக பாக்கியவான்களை குறித்து சொல்லுவார். அந்த பாக்கியவான்கள் எல்லாம் என்ன இருக்குன்னா, இருதயத்திற்குள் இருக்கிற சுத்தம். அது எதனால் வரும்? இந்த வார்த்தையினால தான் வரும். கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் எல்லாம் நல்லவர்களாய் நடக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் நல்லவர்களாய் நடக்கணும். நான் பீடி சிகரெட் குடிக்கிறோமா? குடிக்க மாட்டோம். வேறு ஏதாவது தப்பு தாண்டம் பண்ணுறோமா? உலகத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. உலகம் சொல்லுது இது நல்ல சுபாவம், இது நல்ல கேரக்டர் அப்படின்னு உலகம் சொல்லி தந்துச்சு. முற்பிதாக்கள் சொல்லி தந்தார், அதை நம்ம அப்படியே பின்பற்றுகிறோம். நல்லது. ஆனால் அந்த ஸ்டாண்டர்ட் வேதத்தின் ஸ்டாண்டர்டோடு ஒத்து போகிறதா என்றால் வேதத்தின் தரம் இன்னும் அதிகரித்ததாக இருக்கும். நாம் உலகத்தில் ஒருவர் நல்லவர்களாக இருக்கலாம், நான் செய்கிறதெல்லாம் வேதத்தின்படியாக இருக்கும் என்றால் 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த வேதத்தின்படி நடக்கணும். எப்படி நடப்பானா, உம்முடைய சாட்சிகளின் கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் அவரை தேட வேண்டும் என்றால் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு. நமக்கு எல்லாருக்கும் சாட்சி இருக்குது. ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சு அதனால் அந்த சாட்சியெல்லாம் பைபிளில் எழுத முடியாது. ஆனால் பைபிள் ஏற்கனவே அநேக சாட்சிகள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல நம்ம எப்படி வாசிக்க முடியும்? என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவைகளையோ அவர்கள் அந்நிய காரியமாக நினைத்தார்கள். தேவ பிள்ளைகளை குறித்து ஏக்கம் அடைவது இதுதான். என்னுடைய வேதத்தின் மகத்துவத்தை எல்லாருக்கும் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, இது ஒன்றும் பெருசு இல்லை, இது ஏதோ ஒன்று என்று அந்நிய காரியமாக நினைத்து விட்டார்கள். பிள்ளைகளே, நம்முடைய கரத்தில் தேவன் தந்திருக்கிற வேதத்தை நம் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா கனப்படுத்தி இதை முத்துவதல்ல, இதன்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். அவருடைய சாட்சிகளின்படி. கவனியுங்கள், இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பித்திருக்கிறது. காயின் ஆபேல் என்று 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தாங்க. காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்பது கிறிஸ்தவத்தில் மட்டும் உரியதல்ல. காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்பது எல்லா மதத்திலும் உரியது. எல்லாரும் எப்படியோ காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இப்படித்தான் காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் இருதயத்தில் வைத்திருக்கிறார். தேவன் இருதயத்தில் வைத்ததுனால அந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் தேவன் தான் போதித்திருக்க வேண்டும். ஒருவேளை தேவன் போதிக்கலையா, ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். இதை தவிர்த்து அவர்களுக்கு போதிக்க வேறு ஒருவனும் இல்லை. அவர்களுக்கு போதித்திருக்க வேண்டியது ஒன்றை பெற்றார் போதித்திருக்க வேண்டும், இல்லை தேவனே போதித்திருக்க வேண்டும். பலி கொண்டு வர வேண்டும், காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தாங்க, 2 பேரும் பலிபீடம் கட்டினார்கள். எல்லாம் சரிதான். ஒருவன் தேவ இருதயத்தின்படி செஞ்சான், மற்றவனோ தேவ இருதயத்தின்படி செய்யல. தனக்கு எது பிரியமோ அதை செஞ்சான். வேதம் சொல்லுகிறது, அது நமக்கு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது வேண்டும் என்று ஆண்டவர் எழுதாம போயிருக்கலாம். ஏன்? வேதத்தில் அவைகள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் சாட்சி. அதை நாம் பார்க்க வேண்டும். அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமில்லாத பலியை செலுத்தினா ஆண்டவர் அடிக்க மாட்டார், இடிக்க மாட்டார், வேற எதையும் செய்ய மாட்டார். அவருடைய இருதயம் நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்காது என்பது தான். நாம் நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், காணிக்கை எப்படி வேணாலும் கொடுக்கலாம், அதில் என்ன இருக்குது, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக நாம் கொடுத்தால், அவருடைய சாட்சியின்படி நாம் கொடுத்தால், அதை அவருடைய இருதயம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளும். இல்லைன்னா என்ன செய்வார்னா சத்தம் இல்லாமல் இருக்கும். பழைய ஏற்பாட்டு காணிக்கை அப்படி இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காணிக்கை ஆண்டவர் அழகாக காண்பித்திருக்கிறார். ஆலயத்திற்கு போனாராம். ஆலயத்திற்கு போனால் எல்லாரும் காணிக்கை போடும்பொழுது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். கர்த்தருடைய கண் எங்கே இருந்துச்சு? காணிக்கை போடுகிற இடத்துல இருந்துச்சு. யார் எப்படி போட்டார்கள் என்பதல்ல, அது யாருக்கும் சொல். சீஷர்களை பார்த்து சொன்னாங்க, எப்பா இத்தனை பேர் காணிக்கை போட்டாங்க இல்லையா, அதில் இவள் ஒருவள் தான் தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டாள். மற்றவர்களோ தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டாள் என்று ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து. அப்படியானால் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது என்றால், வேதத்தினுடைய ஒவ்வொரு சாட்சிகளையும் பார்த்து நாம் அதன்படி வாழ்வோம் என்றால், ஹல்லேலூயா, நாம் இன்னைக்கு வேதத்தின்படி வாழ்வதில்லை. வேதத்தின்படி வாழாம என்ன செய்கிறோன்னா, ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு உறவில் மட்டும்தான் வாழுகிறோம். இன்றைக்கு
அநேக தவறான உபதேசங்கள் வருகிறது. அதில் ஒரு உபதேசம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரிடத்தில் எப்படி போங்கன்னா அன்பினால் போங்க. ஹீ இஸ் யுவர் ஃபாதர். அவர் உங்கள் அப்பா. அப்பானால் நம்ம எதை செஞ்சாலும் அப்பாவுக்கு பிடிக்கும். அந்த அன்பை பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதத்தை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தேவனுடைய அன்பு 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 என்று அன்பை குறித்து நமக்கு சொல்லித்தரும். அவர் உங்களிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். நீ என்னதான் பாவம் செஞ்சாலும் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அன்புல குறைவே இல்லை. அன்பு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அறிவு நமக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அம்மா சொல்றதை கேட்காட்டா கூட அம்மா அப்படி இப்படி விட்டுருவாங்க போ. ஆனால் அப்பா ரொம்ப எல்லாம் கண்டிக்க மாட்டார். அப்பா எதுல கவனமா இருப்பார்னா, நான் சொல்றது நீ கேட்கிறியா? ஆண்டவர் நமக்கு அப்பாவாக இருக்கிற அதே வேளையிலே நாம் தாண்டோனித்தனமா எதையும் செஞ்சிடக்கூடாது. அவருக்கு எது பிடிக்கும், அது என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துடைய சோதனையில் முதல் சோதனை இதுதான். வேதத்திற்கு கீழ்ப்படுகிறியா, உறவுக்கு கீழ்ப்படுகிறியா என்பதுதான் மிகப்பெரிய சோதனை. இயேசுவிடத்தில் அந்த பிசாசு கேட்டது. எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்களாம்? இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து முடித்துக்கிட்டு போனாரா? உபவாச நாட்களில் போனாரா? நமக்கு சரியா கண்டுபிடிக்க தெரியலை. முடித்து விட்டே போனார் என்று வைப்போம். அவர் 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு போனா பிசாசு அவிடத்தில் கேட்ட முதல் கேள்வி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும். அவன் அங்க வைத்ததே அந்த ரிலேஷன்ஷிப். இஃப் யூ ஆர் ஹிஸ் சன், அப்பா பிள்ளை உறவு இருக்கும்னா நீ இதை சும்மா செஞ்சு பாரு. உறவை காட்டினான், அதே நேரத்தில் ஊதாரித்தனத்தையும் காட்டி கொடுக்கிறான். உறவு என்றால் என்ன? நம்ம அப்பா தானே, எது வேணாலும் நம்ம மன்னிக்கலாம். அப்பா என்கிற உறவை காட்டி ஊதாரித்தனத்தை ஊட்டி விடுறான். இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி காட்டும். கவனிங்கள், நான் இன்றைக்கு காலையில் உட்கார்ந்ததை யோசித்து பார்த்தேன், ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு சுண்மையான பிள்ளை இடத்துல போய் அதுதான் உன் அப்பானா இதை செய்யணும் கேட்கறது பைத்தியக்காரத்தனம். என்னுடைய பிள்ளை இடத்துல அதுதான் உங்க அப்பானா, நீ அவருக்கு தான் பிறந்திருப்பேனா, போய் போய் 4 போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை என்னை அடித்தது என்றால் அந்த குழந்தை ஞானமுள்ள குழந்தை அல்ல. ஏன்? எந்த இரத்த உறவில் உள்ள குழந்தைக்கும் இதுதான் அப்பா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாதர்ல எழுதுறோம், ஆனால் எந்த பிள்ளைகள் அது சர்டிஃபிகேட் வச்சிருக்காது இதான் என் அப்பான்ட்டு? எந்த பிள்ளைக்கு நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க இதுதான் என் பிள்ளை என்று? அது உறவு, அதை யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிசாசை பாருங்க, அதை புகட்டி விட்டு சொல்றான், நீ அந்த உறவில் இருக்கிறாய் என்றால், அப்பா என்கிற அந்த உறவு இருக்கும் என்றால் நீ செய்ய வேண்டியது என்ன? நீ இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும். கவனிங்கள், அவர் வேதத்தின் சாட்சி அழகா எடுத்துக்கிறார். பிசாசே, உறவை சொல்லி என்னை ஏமாத்திராத. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கவனிங்கள், இயேசு என்ன சொன்னார்னா, நான் சாப்பிடாம கூட இருப்பேன், அப்பத்தினால் மாத்திரம் அப்பத்தை செய்வேன் என்று சொல்லலை, அதை பற்றியே சொல்லலை. இயேசு என்ன சொல்றார்னா, நான் சாப்பிடாம கூட வாழ்வேன், எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, ஆனால் அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும், அந்த வார்த்தையின்படி நான் வாழுவேன். நீ எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவருக்கு மகனா இல்லையா என்று நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று இயேசு எதிர்த்து நிற்கிறார். பிள்ளைகளே, இன்றைக்கு வருகிற கள்ள உபதேசத்தில் ஒரு உபதேசம் என்ன சொல்லுனா, அவர் உங்க அப்பாவா இருக்குன்னு உபவாசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீ ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும் என்று கள்ள போதனை செய்கிறார்கள். அந்த போதனை பிசாசுடைய போதனை. அந்த போதனை என்ன சொல்லிச்சு? அப்பானா அப்பத்தை பண்ணி. இயேசு சொன்னாரு, நான் சாப்பிடாம கூட இருப்பேன். அதன் பொருள் என்ன? உடலை ஒருத்தா கூட பரவாயில்ல. நான் கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஜெயித்த முதல் இடம் எந்த இடம்னா, கர்த்தருடைய வசனத்துல தான் வாழ்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யாரும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது, ஆண்டவரே நீர் என்னுடைய அப்பாவானார், நீர் என்னுடைய அதானால் இதானால் அப்படின்னு கேட்டோம்னா நாம் ஆண்டோடைய பட்சத்தை கேட்கல. அவர் நமக்கு அப்பா தான். நாம் இல்லை என்று சொன்னாலும் அவர் நமக்கு அப்பா தான். அவர் நம்மிடத்தில் கேட்கிறது என்னவென்றால், பிள்ளைகளே, இந்த வேதத்திலே நான் கட்டளைகளை பிரமாணங்களை எல்லாம் எழுதியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியலை, நான் சாட்சி ஒருவன் வாழ்ந்திருப்பானே, அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அது போதும். அதன்படி வாழ்ந்தால், அதன்படி வாழத்தான் நான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது என்று ஒரு விசேஷித்த மனுஷன். அந்த தாவீது நாம் நல்ல வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் தெரியும், சவுல் கெட்டு போன பிறகுதான் அவனே கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகிறான். அவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ்.
அப்படிப்பட்டவன் பிறக்கிறான். வேதம் அவனை குறித்து அழகா சொல்லுகிறது, தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். தாவீது இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது சொல்லல, ஆண்டவரை சொல்றார். அப்படி இருதயத்திற்கு ஏற்றவன் என்ன செய்வான்? தாண்டோணித்தனமா செய்வதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. கவனியுங்கள், உங்களுக்கு பல பிள்ளைகள் இருந்து அதில் ஒரு பிள்ளை உங்க இருதயத்துக்கு பிடிக்கும்னா அந்த பிள்ளை எதை செஞ்சாலும் என்ன செய்வோம்? நம்ம சிரிச்சுக்கிட்டு விட்டுருவோம். இது இயல்பு. இந்த இயல்பை தேவனிடத்தில் பொருத்த முடியாது. இது மனித சுபாவம். தேவனோ நியாயாதிபதி, அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் எல்லாவற்றையும் சரியும் சமமாக பார்க்கிறார். என்ன நேசிக்கிறது போலதான் உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறது போலதான் எல்லாரையும் நேசிக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்படிப்பட்ட பட்சபாதம் இல்லாத தேவனிடத்தில் தாவீது போய் ஒன்றும் சொல்ல முடியல, ஆண்டவரே விருப்பத்துக்கு செஞ்சிட்டப்பா அப்படின்னு சொல்ல முடியல. கவனிங்கள், அவன் செய்த காரியம் நல்ல காரியம். எந்த காரியத்தை செய்தார்? அவன் செய்தது 1 சாமுவேல் 6 2 சாமுவேல் 6 நாளாகமத்தில் 14வது அதிகாரத்திலும் இருக்கும். என்ன நீங்கள் கவனிங்கள், இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிந்ததாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். கவனிங்கள், உலகத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன வழக்கம் இருந்துச்சு? தேவனுடைய பொருளை நம்ம தோல்ல தூக்கக்கூடாது. தேவனுடையதை புதிய மாட்டு வண்டியில தான் நம்ம கொண்டு வர வேண்டும். ஏலி என்கிற ஆசான் இருந்த காலகட்டத்தில் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு பக்கத்து ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. பக்கத்து ஊரில் கொண்டு போனால் உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கே போயிட்டோ அந்த இடத்திலெல்லாம் அவர்களுக்கு பெரிய பெரிய கொப்பளங்கள் உண்டாயிற்று. கொப்பளங்கள் உண்டான உடனே எல்லாரும் மரிக்க ஆரம்பித்தால் காரணம் என்னன்னு தேடி பார்த்தா இந்த வியாதியை பரப்புகிற ஒரு எலி ஒன்று இருக்கிறது. இப்போது எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, உடன்படிக்கை பெட்டி இங்கே இருக்கக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி இங்கே இருக்கிறனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. இது வந்த இடத்திலெல்லாம் எதிரிகளை அழித்து விட்டு வந்ததுவே அது நம்ம இடத்துல வந்திருக்குது. இது அழித்து போடும். ஆகவே ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்யணும்னா இந்த உடன்படிக்கை பெட்டி திரும்ப இஸ்ரவேலுக்கு அனுப்ப வேண்டும் என்று புறஜாதியார்கள் ஒரு தீர்மானம் பண்றாங்க. அவங்களுக்கு வேதம் தெரியல, அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியும், இது நம்ம கிட்ட இருக்க வேண்டியதில்லை, இது நமக்கு தீங்கு செய்யும், இது அவர்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு தெரிந்து அவர்கள் எல்லாரும் கூடி உட்கார்ந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் திரும்பி அந்த இஸ்ரவேல் பட்டணத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல பால் கறக்கிற நல்ல பசுமாட்டை கொண்டுட்டு வரணும். அந்த பசுமாட்டை கொண்டு வந்து புதிய மாட்டு வண்டியில் கட்டணும். அதில் உடன்படிக்கை பெட்டியை வைக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை வைத்து எலியின் சொரூபமும் அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த அந்தந்த கொப்பளத்தின் சொரூபத்தையும் உருவாக்கி அதை காணிக்கையாக வைக்க வேண்டும். எத்தனை ராஜாக்கள் ஆள்கை செய்தார்களோ அத்தனை எண்ணிக்கை வைக்க வேண்டும் என்று ஒன்று பண்ணி அந்த புதிய மாட்டு வண்டியில் வைத்து அனுப்பி விடுவாங்க. அந்த மாட்டு வண்டி இந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து வரும். எருசலேமில் வந்தவுடனே எல்லாருக்கும் சந்தோஷம், கர்த்தருடைய பெட்டி வந்து விட்டது. பெட்டி வந்து விட்டது என்ற உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த மாட்டு வண்டியுடைய பலகையெல்லாம் வெட்டி விறகாக வைத்து அந்த மாடு வந்துச்சே அதை வெட்டி கர்த்தருக்கு பலி இட்டார்கள். பயங்கர சந்தோஷம். இப்போது தாவீது எழும்பி வருகிறான். சவுலின் நாட்கள், ஏலி நாட்களுக்கு பிறகு சவுலின் நாட்களே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி யாரும் தேடலை. ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. யாரும் தேடலப்பா, நான் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு விரும்பினான். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினது நல்லது. அந்த தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அவன் செய்ய போகிற காரியம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றது. எல்லாம் சரிதான். ஆனால் இவன் வேதத்தை புரட்டி வாசிக்கல, ஊரார கேட்க ஆரம்பிச்சான். எப்பா உடன்படிக்கை பெட்டி எப்படி கொண்டு வரணும்? உடனே எல்லாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உனக்கு தெரியுமா, இப்படித்தான் கொண்டு வந்தாங்க ஏலி நாட்கள்ல. ஏன் ஏலி நாட்கள்ல அந்த சாமுவேல் ஆட்சி எடுக்கிற பொறுப்பு காலகட்டத்தில் தாவீது இல்லை. தாவீது எப்போ பிறக்கிறார்னா சவுலை ஆட்சி பீடத்தில் அமைத்து அதற்கு பிறகு. பழைய ஜெனரேஷன் ஸ்டோரி யாரோ ஒரு சொல்லி கொடுத்துருக்க வேண்டிய. எப்பா இப்படிலாம் இருந்துச்சு, மாட்டு வண்டியில் கொண்டு வந்தாங்க. நம்ம ஆளுக்கு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை வந்துச்சுன்னா, தாவீது நல்லவன் தான், தாவீதுடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான், தாவீதுக்கும் தேவ உறவுக்கு எந்த தப்பு இல்லை. ஆனால் செய்தது எப்படி செய்தான் என்றால் வேதத்தின் சாட்சியின்படி செய்யாம உலகத்தின் சாட்சியின்படி செஞ்சான். அதே போல ஒரு உடன்படிக்கை பெட்டிக்காக ஒரு புதிய மாட்டு வண்டியை ரெடி பண்ணி
அப்படி வச்சுக்கிட்டு ஊசா என்கிற ஒருவனை அதற்கு ஒரு ஆசாரியானா வேற வச்சுக்கிட்டு என்ன செய்வான்னா ஜாலியாக கொண்டு வருவான். ஆண்டவர் ஒன்றும் பேசல, தாவீதே என் மகனே இது தப்புப்பா, ஒன்றும் பேசல, ஒரு சத்தமும் கேட்கல. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோன்னா, நான் ஒன்று செய்யும்போது கர்த்தர் பேசவே இல்லையே. தாவீதே ஆண்டவரத்தில் கேட்டியா, ஆண்டவர் என்ன இப்படி கொண்டு வரேன், இது இப்படி இப்படி பண்ணலாமா? அப்படியெல்லாம் பண்ணலை. அவன் தன்னுடைய இருதயத்திற்கு தேவனுக்கு ஏற்றவன் தான், உலகத்திற்கு ஏற்றது போல செய்ய ஆரம்பித்தான். கொண்டு வந்தா ஒரு இடத்தில் வந்த உடனே அது என்ன ஆகும்னா ஷேக் ஆக ஆரம்பிக்கும். சகதியும் சேருமா இருக்கிற இடத்துல அது சிக்கின உடனே கொஞ்சம் ஷேக் ஆகும். ஊசா அதை தொடுவான், கீழே விழுந்துடக்கூடாது என்று ஆண்டவர் என்ன செய்வார்னா ஓங்கி அடிப்பார், இறந்துருவான். இறந்த உடனே இவனுக்கு பயம் வந்துடும். பயம் வந்து அப்பா கர்த்தருடைய பெட்டி என்னை தொடவே கூடாது அப்படின்னு வச்சு ஒடியே போயிடுவான். கவனிகள், தாவீதே நீ செஞ்சது சரி, நீயும் உன் தேவனும் இருக்கிற உறவும் சரி, எல்லாம் சரிதான். ஆனால் நீ வேதத்தின்படி செய்யல, உலகத்தின் என்ன கலாச்சாரம் இருந்தோ அதன்படி செய்து விட்டாய். இதற்கிடையில போய் வீட்டையெல்லாம் கட்டுவான். எங்கேருந்து அவனுக்கு வேத பிரமாணம் கிடைச்சிச்சுன்னு தெரியல. அவன் வேத பிரமாணத்தை கையில் எடுப்பான். அங்கே ஒரு வசனம் சொல்லுவான் பாருங்க, முந்தி அவருடைய நியாய பிரமாணத்தின்படி நாம் செய்யாமல் விட்டு விட்டோம். அந்த வசனத்தை நான் கையில் எடுக்காமல் வந்திருக்கிறேன். நீங்கள் அங்கே ஒரு வார்த்தை இருக்கும். என்ன இருக்கும்னா, எத்தனாவது வசனம்? 1 நாளாகும் 15:13 வசனம். 1 நாளாகும் 15:13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். தாவீது ஒன்றா கண்டுபிடிச்சான், செஞ்சதெல்லாம் சரிதான்ப்பா, கர்த்தருடைய பெட்டிக்கு தப்பு இல்லை. ஓபேத்-ஏதோமின் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருக்குது. கர்த்தருடைய பெட்டி இருக்கும்போது அதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. நாம தான் அதை சரியாக தேடாமல் போனோம், நாம தான் அதை சரியாக செய்யாமல் விட்டுட்டோம். ஆகவே இப்போ நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய பெட்டியை புது வண்டியிலோ மாட்டு வண்டியிலோ சுமக்கக்கூடாது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எப்படி தான் சுமக்கணும்னா, ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் தங்கள் தோள் மேலே தான் சுமக்க வேண்டும். ஆமேன். அதுதான் ஒன்றை காட்டும். பின் நாட்களில் சிலுவை இயேசு எதிர் மேலே சுமந்தார் என்றால் தன்னுடைய தோள் மேலே சுமந்தார் என்பதற்கு நிழல். பிள்ளைகளே, உலகத்தில் பயங்கர ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறது, நல்ல அட்வான்ஸ்டாக இருக்கிறது. பைபிள் ஒரு நாள் அட்வான்ஸ் ஆகவே இல்லை. காரணம், எவ்வளவு மேக்ஸிமம் அட்வான்ஸை பண்ண முடியுமா அட்வான்ஸை பண்ணி தான் கொடுத்துருக்கிறார். அதை நாம் ஒரு நாள் அட்வான்ஸ் பண்ணிடக்கூடாது. அதை எப்படி வேதம் சொல்லுகிறதோ அப்படியே செய்யணும். ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உம்முடைய வேத சாட்சிகளின்படி செய்கிற மனுஷன்தான் பாக்கியவான். பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தம் நமக்கு எப்படி வரும்னா, பிள்ளைகளை நீங்கள் இதை செய்ய, இது எனக்கு இருதயத்துக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கும். இருதயத்துக்கு பிடிக்காத செஞ்சாச்சுன்னா உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். நான் ஆண்டவரை ரசித்து இருக்கிறது தான் ஆண்டவருக்கு. இப்போ 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 இது ஆண்டவர் உறவில் காட்டுகிறது. உறவில் எப்படி காட்டுவார்னா, நமக்கு யாராவது நம்ம நேசிக்கிற ஒருத்தங்க மேலே கோபம் அப்படின்னா, கோபத்தை யார் மேலே காட்டுவோம்? எனக்கு டைனா மேலே கோபம்னா கோபத்தை முதல்ல யார்கிட்ட காட்டுவேன்? வழக்கமாக எல்லா வீட்டிலையும் நடக்கிறதுனா, மனைவி மேலே கோபம் இருக்குன்னா முதல்ல கையில் கிடைக்கிற திங்ஸை தூக்கி வீசி பார்ப்போம். அடுத்தது யாரையா தொடணும்னா வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகளை தொடும். இவர் ஏன் இப்படி நடக்கிறார் அப்படின்னோடனே தெரியும், எங்கேயோ நம்ம தான் தவறு பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் இப்படி தான். கோபம் யார் மேலே? தாவீது மேலே. தாவீது தானே அடிச்சிருக்கணும், தாவீது தானே போட்டிருக்கணும். தாவீது தொடவே இல்லை. அதன் தற்சலா தொட்டது யார? அவனுடைய
ஊசா என்று சொல்லுகிறவன் தான் தாவீதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அதில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஊசா வச்சாரு பாருங்க. அப்பே தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு உழ வேண்டியது யாருக்கு மேலே விழுந்துச்சு? என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரத்தில் இப்படித்தான் நாம் நம்ம பாட்டுக்கு எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவோம். நாம் இன்னைக்கு எனக்கு ஒன்று வரலையே, எனக்கு அடிபடலையேம்போம். நம்ம கண்ணு திறக்கலை. நமக்கு வாங்க வேண்டியது யாரோ ஒருத்தங்க வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நம்மை சுற்றிலும் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு தீங்கு வந்திருக்கும், யாரோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும், நமக்கு அது தெரியலை. தாவீது கண்ணு திறந்துச்சு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இப்போ என்ன செஞ்சான்னா, ஹல்லேலூயா, லேவியரில் யாரை கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அவங்க தோல்ல சுமைங்கடா அப்படின்னா நான் அதை சுமக்கக்கூடாது. 2, தாவீது செய்தது என்ன? 6 தப்படி. எப்போதெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி 6 தப்படி கால் வைக்கிறாங்களோ, 6 times கால் வச்ச உடனே 6 தப்படி முடிந்த உடனே பலி செலுத்தினானாம். அது எதற்கு அடையாளம்? 6 நாள் முடிந்த உடனே கர்த்தருக்கு ஓய்வு நாள் செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் வேதம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. எங்கேயோ நியாயப்பிரமாணம் அவனுக்கு கிடைச்சிருக்குது. வாசித்துட்டான். வாசித்தோடனே கண்டுபிடித்து அதன்படியே செய்தான். 6 தப்படி நடந்து. அதற்கு முன்னாடி எப்படி ஆடுவான்னா, அவன் தன்னுடைய நிர்வாணமாய் ஆடினான் என்று நிறைய பேர் எல்லாவற்றையும் கலட்டி போட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்டம் அல்ல. ராஜ வஸ்திரத்தை கலற்றி போட்டு சாதாரண நபராக இருந்து ஆடிட்டு இருந்த. அதன் பொருள் என்ன? ஹல்லேலூயா, நான் ஒருவேளை தேசத்துக்கு ராஜாவாக இருக்கலாம், தேவ பிரசன்னத்திற்கு முன்பாக நான் சமத்துக்கு சமமாக இருக்கிறேன் என்று எல்லாரோடும் தன்னை இணைத்து கர்த்தரை துதித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எப்போது ஆலயத்தில் வந்துச்சோ, ஆலயத்தில் வந்தால் உடன்படிக்கை பெட்டியெல்லாம் வச்சாச்சு. அது யாருக்கு பிடிக்கலைன்னா அந்த அம்மாவுக்கு பிடிக்கலை. ராஜா என்ன இப்படி ஆடுறது? கவனிங்கள், அங்கே பயங்கர தாழ்மையாக இருப்பான் பாருங்க. எப்படி தாழ்மையாக இருப்பானா, என்னை இந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தது உங்கள் அப்பா இல்லை, தேவன் என்னை கொண்டு வந்தார். அவருக்கு முன்னால் நான் இன்னும் ஆடுவேன், இன்னும் செய்வேன் என்று அவன் எப்படி தேவனை துதிக்க வேண்டியிருந்தனா, வீட்டை எதிர்த்து கர்த்தரை துதிக்கிறான். தன்னுடையதான சூழ்நிலை எல்லாம் யார் அவனை நெருங்கின யார் என்ன சொன்னாலும் அவனுடைய நெருக்கம் யார் மேலே இருந்துச்சுன்னா கர்த்தர் மேலே இருந்துச்சு. பிள்ளைகளே, இந்த வேதத்தின் ரகசியத்தை அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இதை நம்ம ஒரு நாள் எப்படி எடுத்துடக்கூடாதுன்னா அந்நிய காரியமாய் எடுத்துடவே கூடாது. நான் இந்த வேதத்தை ரசித்தது உங்களுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகவும் அது எப்படி குத்துமாம்? கணுக்களையும் ஊனையும் உருவ குத்து. ஊன் எங்கே இருக்குது மனுஷனுக்கு? உங்கள் ஊனை என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊனை டாக்டர் ஒரு வேளை பார்த்துருக்கலாம் சிலருக்கு. அப்போ நம்மளை மைக்கு போட்டுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க? குத்துவான். ஒருவேளை மைக்கு போடாமல் குத்துனா எத்தனை பேர் ஐயோன்னு கூப்பிடுவீங்க? அந்த வலி போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? வேதம் அந்த அளவுக்கு சொல்லுது. அது வெளி லேசாலாம் குத்தாது, ஸ்ட்ரைட்டாக எங்கே தான் குத்துமா? உருவ குத்து. அப்படியானால் உள்ளால் இருக்கிற நரம்புகளுக்கு கூட இந்த வசனத்தினால் என்ன இருக்குது? அர்த்தம் இருக்கு. அது வரைக்கும் போகுமா இது? நான் அதிகமாய் எல்லா புக்கை விரும்பி வாசிப்பேன். நான் நிறைய நேரம் விரும்பி எதை வாசிப்பேன்னா எசேக்கியேல் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். எசேக்கியேல் ஆண்டவருடைய அந்த இருதயம் அப்படியே கொட்டியிருப்பார். டே இப்படி பேசுடா, அப்படி பேசுடா. எரேமியா புலம்புவார். மற்ற இடத்துல பார்க்க முடியும், ஆண்டோட இந்த வருத்தத்தை வாடா கோயிலை ஓட்டையை போட்டு காட்டுவார். தேவாலயம் இருக்கு, உள்ளால என்ன நடக்குன்னு பாரு என்று ஒரு சின்ன துவாரத்தை போட்டு தூரம் வழியாக பார்ப்பானா, உள்ளால என்ன நடக்குது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல என்று ஆண்டவனத்தில் சொல்கிறதும் அவன் தன்னை மாற்றிக்கொள்வதும். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். எனக்கு உங்களுக்காகத்தான் தேவன் இந்த வேதத்தை எழுதி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ஒருவேளை நாம் கேட்டாலும், தீர்க்க தரிசனம் எதுலேருந்து தான் வரணும்? தீர்க்க தரிசனம் இந்த வார்த்தையிலிருந்து வரலைன்னா அந்த தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் ஒன்றும் பண்ணக்கூடாது. நான் சந்தித்த ஒரு கேரக்டரில், ஒரு குறிப்பிட்ட கேரக்டர், அந்த கேரக்டர் எனக்கு சொன்ன ஒரு பண்ணுறதெல்லாம் பைபிளுக்கு எதிரானது. அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் சலிக்காமல் பதில் சொன்னார், பைபிளை வச்சுக்கிட்டு தான் பண்ணுறேன் பாஸ்டர். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், பைபிளை வச்சு நல்லா பண்ணுறீங்க, ஆனால் பைபிளில் உள்ளது நீங்கள் செய்கிறது. பிள்ளைகளே, இந்த ஜெப நாட்களில் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன? ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த வேதத்தை இங்கே போக அறிவுக்கு இல்லை, இந்த வேதம் எங்கே வரட்டும்? என்ற உணர்வுக்கு வரட்டும். ஆண்டவரே நான் அதை புரிஞ்சுக்கட்டும். வேதத்தின் மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அவர்களோ அந்நிய காரியமாக எடுத்தான். வேதத்தின் சாட்சி தாவீது நமக்கு நல்ல சாட்சி. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அப்படிப்பட்ட இருதயத்திற்கு ஏற்ற
அவனே ஒன்று செஞ்ச ஆண்டவர் ஒத்துக்கலை. எதற்காக அவன் மேலே காத்திருந்தான்னா, பைபிள் எடுத்து வாசி, நான் என்ன எழுதி கொடுத்துருக்கிறேன்னு வாசி, அதன்படி செய் என்று அவன் திருத்தி கொண்ட உடனே ஹல்லேலூயா நடந்தது என்ன நடக்கும்னா, ஆமென், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த உடன்படிக்கை பெட்டியை சரியான இடத்துல கொண்டு வைத்த பிறகு தாவீது அவ்வளோ யுத்தம் பண்ண நம்ம பார்க்க முடியும். பின் நாட்களில் பாவத்தில் விழுந்து யுத்தம் பண்ணுவானே தவிர மற்றபடி பெரிய யுத்தம் அதற்கு பிறகு அவனுக்கு வருவதில்லை. காரணம் ஹல்லேலூயா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து விட்டான். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எப்போதும் பேசுகிறவர். இப்போ சும்மா ஆரம்பித்திருக்கிற நான் நம்புகிறேன். சங்கீதம் 119 கர்த்தர் பேசட்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமுத்திரம் கேட்டார். இந்த ஜெப நாட்களை செய்வார். வீடுகள் என்னை கவனித்த அன்பு பிள்ளைகளை, நிச்சயமாய் கருத்தோடு இந்த ஜெப நாட்களை காத்திருப்போம். தேவன் நம்மோடு பேசுவார். வேதத்தில் உள்ள சாட்சிகளின்படி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்யுமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எழுந்து நிற்போம். இந்த மாலை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்மோடு பேசினதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஜெப நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய இந்த ஜெபம் பட்டணத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும்படி, எல்லா குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும்படி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும். கொஞ்சம் நேரம் இப்படி வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இந்த வசனத்தை மேன் அப்படி ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய வேதத்தின்படி நாங்கள் செய்ய ஆண்டவரே, எங்களுக்கு தாண்டோணித்தனமாக பண்ணாமல் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்கிற ஆண்டவரே அந்த ஒரு எண்ணத்தில் ஆண்டவரே எங்களுக்கு மனம் விரும்பின போல செய்யாம தகப்பனே, ஹல்லேலூயா, வேதத்தின் ஒழுங்கன்படி செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. தகப்பனே, எங்களுக்கு கிருபை பாராட்டும். தகப்பனே, கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எல்லா நாவுகளும் கர்த்தர் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கட்டும். வீடுகள் இருக்கிற பிள்ளைகள் எங்களோடு கர்த்தரை ஸ்தோத்தரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய வேதமே வெளிச்சம். ஹல்லேலூயா, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். இந்த ஜெப நாட்களை வசனம் நம்மை தேடி தேடி வர ஹல்லேலூயா நமக்குள் இருக்கிற வியாதிகள் நீங்கி போவதாக. கர்த்தருடைய வார்த்தை வர வர நம்மை பாதித்திருக்கிற எல்லா பாவத்தின் கட்டுகள் விலகி போவதாக. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேடி வர வர ஹல்லேலூயா சாபத்தின் கயிறுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஆமென். தேவ வார்த்தை தான் சத்தியமானது. அந்த சத்தியம் வர வர எல்லா பொய்களும் இயேசுவின் நாமத்தினாலே காணப்படாமல் போவதாக. ஹல்லேலூயா, நீதியின் சூரியன் ஆலயத்தின் மேல் விளங்குவாராக. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அந்த நீதியின் சூரியன் ஹல்லேலூயா ஆமென் வெளிச்சம் தருவாராக. எல்லா இருதயங்களும் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமான இருதயமாய் மாறட்டும். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறது. ஜெபங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, வேதத்தின் ஒழுங்கன்படி நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறேன். எல்லார் மேலும் கிருபை தங்கட்டுப்பா. உதவி செய்து எல்லாரையும் மறைத்துக் கொள்ளும். வீடுகள் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாளைக்கு நாங்கள் எல்லாரும் வந்து உம்மை தேட கிருபை தாரும். வீடுகளுக்கு போனால் ஆண்டவரே ஜெபிக்க இந்த வார்த்தையின் சத்தம் எங்களுக்குள் முழங்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தர் உயர்ந்தருளுவீராக. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் சீக்கிரமாக வந்துடுவோம். 7 மணிக்கு சரியாக ஆராதனை ஆரம்பிக்கும். ஒரு 15-20 நிமிடங்கள் ஆராதனை. உடனடியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக புறப்படுவோம். இந்த நாட்கள்லாம் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தெய்வ சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக.